படுகொலையை கண்டித்து திமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மறுபுறம் உதயநிதியின் ஆபாச பேச்சை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருப்பது தமிழகத்தில் ஒரு அசாதாரண பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை கைது செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்டம் தோறும் ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் சேலம், செங்கல்பட்டு, தேனி, விழுப்புரம், மயிலாடுதுறை, கும்பகோணம் என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தற்போது இந்த போராட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தினரும் திமுகவினரும் மாறி மாறி தமிழகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படா வண்ணம் காவல்துறையினர் மிக தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், பொது அமைதியை கெடுத்தல், கலவரத்தை தூண்டுதல், பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், உயர்மட்ட கைது அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அந்த வகையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பாரி? ஷாம் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுக்க திமுகவினர் ஒரு பக்கம் கடுமையாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அனைத்து இடங்களிலும் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணியினரும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து கடுமையாக பேசிய அவர் மீது கடுமையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது தஞ்சாவூர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தஞ்சை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கீழவாசல் காவல் நிலையத்தில் அவர் மீது பல்வேறு வழக்குகள், அதாவது கிட்டத்தட்ட பெண்களை ஆபாசமாக பேசுதல், பொது இடங்களில் அவர் அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது இசிஆர் வழியாக அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். கீழவாசல் காவல் நிலையத்தில், தஞ்சையில் இருக்கக்கூடிய கீழவாசல் காவல் நிலையத்தில் அவர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாம், அதே போல திமுகவினும் பல இடங்களில் கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பேருந்து நிலையங்களில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு வகையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தஞ்சையை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணியினரும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். நேற்று நடைபெற்ற தஞ்சாவூர் நடைபெற்ற அதே உதயநிதி தலைமையில் நடைபெற்ற அதே ஆர்ப்பாட்ட பகுதிதான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணியினரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதே போல திமுகவினரும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை அழைத்து வருவதற்கு முன்னதாக திமுகவினர் ஒன்று கூடி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்போது உதயநிதி ஸ்டாலினுடன் அவர்கள் தொடர்ச்சியாக இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் அந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் கூடியிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக வலுவாக இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் பல மாவட்டங்களில் இருந்து தற்போது தஞ்சையை நோக்கி திமுக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதாவது மாலைக்குள்ளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை அழைத்து வர இருக்கிறார். அங்கு கீழவாசல் காவல் நிலையத்தில் வைத்து அவர் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் பேசினார் இந்த உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காவல்துறையினர் அவரிடம் கேள்வி கேட்கவும் இருக்கிறார்கள். எழுத்து மூலியமாகவும் பதிலளிக்கவும் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று காலை நீலாங்கரையில் அவருடைய இல்லத்தில் திமுகவினர் திரண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய விடமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டங்களில் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் அதையும் மீறிதான் காவல்துறையினர் அவரை கைது செய்து தற்போது தஞ்சை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று காவிரி மீட்போம் என்ற அடிப்படையில் திமுகவினர் நடத்திய அந்த போராட்டம் என்பது தற்போது வேறு வடிவம் பெற்று வெவ்வேறு வடிவங்கள், அதாவது நடிகை குறித்து அவர் அவதூறாக பேசியதும், அதற்காக தாவேக்காவினர் கடுமையாக எதிர்வினையாற்றியதும், மேலும் காவல்துறையினர் அவர் மீது தற்போது நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் தஞ்சையை அழைத்து வர இருக்கிறார். வரும் இடங்களில் திமுகவினர் திரளாக நின்று அவர் வரக்கூடிய வாகனங்களில் இடைமறித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஷாம்.